ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கோதுமை மாவு இனிப்பு போண்டா தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. அரை கப்பு ரவை சேர்த்துக்கலாம். அரை கப்பு பால் ஊற்றி இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ ரவை நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். அரை கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரை கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காயை உடச்சி சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சாச்சு. இப்போ பவுலுக்கு மாற்றிக்கலாம். காஞ்சிடுச்சு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி கிள்ளி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு பேட்சு போட்டுக்கலாம். நம்ம ஆப்ப சோடா போடாமலே நம்மளுது நல்லா அழகாக உப்பி வந்துருக்குது. இப்போ இதையும் திருப்பி போட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து தீயாமல் வரும். வெந்துடுச்சு. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதேமாரி எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். போண்டாவில் வந்து நம்ம வந்து ஆப்ப சோடா போடவே இல்லை. இருந்தாலும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்மளுடைய கோதுமை இனிப்பு போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.